சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்பலாம். ஏசாயா 61 அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஏசாயா 61 அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறவும் என்று அந்த வசனம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் அவர் வரும் நாட்களில், இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தில் இருக்கும் நாட்களில் அவர் செய்ய போகிற ஊழியத்தை இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை லூக்கா 4 அதிகாரத்திலும் இதை நம்ம வாசிக்கிறோம். இதே வார்த்தைகளை லூக்கா 4 அதிகாரத்திலும் இயேசு இந்த உலகத்தில், அவர் தேவன் உலகத்தில் மனிதனாய் வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் நாசரேத்துக்கு அவர் சென்றிருந்தார். அப்பொழுது அவருடைய கரத்தில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சுருள் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இந்த அதிகாரத்தை வாசித்து இவைகள் இன்றைக்கு நிறைவேறிற்று என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த காலங்களில் அவர் செய்த ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்தோம். சிறுமைப்பட்ட மக்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அநேக சிறுமைகள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தினாலே அவர்கள் சிறுமைகளை எப்படி ஆண்டவர் மாற்றினார் என்பதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பேசினேன். அடுத்தது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், கடந்த வாரத்தில் இதை பற்றி நான் பேசினேன். இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிற மக்களுடைய அந்த காயத்தை தேவன் எப்படி ஆற்றினார் என்பதை பற்றி கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன், இல்லையா சொல்லுங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்றால் சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்கிற தேவன். ஆமென். எப்படி சிறைப்பட்டார்கள் என்றால், நீங்க ஒரு வசனம் வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 10வது வசனம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். நல்ல கவனிங்க, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் யார்? சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் என்றால் பிசாசானவன். பிசாசானவன் இந்த உலகத்தில் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மக்களை சிறைப்படுத்துகிறவனாகவே அவன் இருந்தான். ஏதேனில் வந்தவன் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை பாவத்திலே விளைப்பண்ணி அவர்களை சிறைப்படுத்தினவன். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மக்களையும் அவன் சிறைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிறைப்படுத்துகிறான், மாம்ச வாழ்க்கையிலேயும் அவர்களை சிறைப்படுத்துகிறான். பரிசுத்தமாய் வாழ விடாதபடி பாவத்தில் சிறைக்குள் அவர்களை அடைக்கிறான். வியாதி என்கிற சிறைக்குள்ளே அடைத்து வைத்து அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாமல் அவர்கள் அந்த பாடுகள் உபத்திரவங்களை அனுபவித்து வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்கிற மக்களாகவே தங்கள் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள். மதுபானம் என்கிற சிறைக்குள்ளே சத்துருவானவன் அவர்களை அடைத்து வைக்கிறான். அந்த மதுபானம் என்கிற சிறைக்குள்ளே அவர்கள் அடைக்கப்பட்டவர்களை, அதற்கு அடிமைப்பட்டவர்களாய் தன் வாழ்நாள் முழுவதும் அதில் சிக்குண்டவர்களாய் இருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் அவருடைய மனதின் எண்ணங்களின்படி அவர்களை சிறைப்படுத்தி போடுகிறான். சிலரை சினிமாவிலே சிறைப்படுத்துகிறான், சிலரை விபச்சாரத்திலே சிறைப்படுத்துகிறான், சிலரை ஆபாச வீடியோக்கள் பார்க்கிறதுல சிறைப்படுத்துகிறான், அவருடைய எண்ணங்களை சிறைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்களால் முன்னேற முடியாமல் அவர்களை சிறைப்படுத்தி போடுகிறான். இப்படி பிசாசானவன் மக்களை சிறைப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அக்கிரமம் பாவங்களை செய்து மக்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலைமையில அவர்கள் தவித்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் ஏராளம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்கிறவராய் கர்த்தர் இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் வந்தார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் உலகத்தில் மனிதனாய் வந்தது எதற்காக என்றால் சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்வதற்கு. ஆமென். எத்தனை பேர் நீங்க சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்க? நீங்க கை தட்டுறதை பார்த்தாலே தெரிந்தது சிலர் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயாவா? சிலர் என்ன செய்ய இன்னும் அந்த சிறைக்குள்ள தான் இருக்குது. இதுலயே விடுதலை இல்லையே. கை தட்டுறதுலே விடுதலை இல்லை, கர்த்தரை பாடி ஆராதிக்கிறதுல விடுதலை இல்லை. அதுலயே ஒரு சிறைக்குள்ள தான் இருக்குது பாருங்க. அந்த எண்ணங்கள் ஏதோ ஒரு சிறைக்குள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது இந்த காலத்தில் பிசாசானவன் எல்லாரையும் சிறைக்குள்ள போட நினைக்கிறான். ஒரு மக்களை கூட விடுதலை இல்லாமல் சிறைக்குள் வைக்க நினைக்கிறான். ஆனால் கர்த்தரோ மக்களை விடுதலை செய்வதற்கு இந்த உலகத்தில் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார். அப்போஸ்தலர்கள் 10:38 சொல்லுகிறது, தேவன் நசனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் ஆராதிக்க கர்த்தர் விடுதலை செய்கிறவர். இந்த காலவேளையில் யாராவது ஏதாகிலும் ஒரு சிறைக்குள் இருந்தால் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. இது விடுதலை கொடுக்கிற ஒரு நாளாக எண்ணிக்கொள்ளுங்கள். சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலையை தருகிற தேவன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 39:23 ஏசாயா 5:13 2 வசனங்களை வாசிக்கலாமா? எசேக்கியேல் 39:23 இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று. போதும், நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள், எகிப்தின் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டதான அதே மக்கள் மறுபடியும் அக்கிரமம் செய்தபடினாலே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், இந்நாள் வரைக்கும் நீங்கள் என்னை அறியாதபடியினாலே நீங்கள் விக்கிரக ஆராதனைக்குள் இருந்தீர்கள். இப்பொழுது நான் உங்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். இனி என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தையும் சுரூபத்தையும் வணங்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொன்ன அவரை ஸ்தோத்திரம். இவர்கள் வாழ்ந்து சுகமாயிருந்தார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு போன பிறகு இவர்கள் செழித்திருந்தார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் செழித்திருந்த அந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம், மறுபடி விக்கிரக ஆராதனைக்குள்ளே சிக்குண்டு போனது நிமித்தம் ஆண்டவர் மறுபடி அவர்களை சிறையாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். பின்பு அவர்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன் சிறையில் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளையிலும் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீ ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருந்தாலும் கூட நீ மறுபடியும் பாவத்தை செய்வாயானால் நீ மறுபடி பாபிலோனின் சிறையில் இருக்கக்கூடும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எகிப்தின் சிறையிருப்பிலே 400 ஆண்டுகள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அங்கிருந்து அவர்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கினார். மறுவாழ்வை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்கள் வழிநடத்தி வந்தார். செங்கடலுக்கு கீழே, மேகத்திற்கு கீழே அவர்கள் செங்கடலில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தினார். வானத்தின் மன்னாவால் போஷிக்கப்பட்டார்கள். 400 ஆண்டுகள் ஸ்தோத்திரம். 40 ஆண்டுகள் கால்கள் வீங்கவில்லை, சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்ததில்லை. கர்த்தர்களை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தார்.
ஆசீர்வாதமான இடத்திலே கொண்டு வந்து விட்டார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் கொஞ்ச நாட்களிலே அடுத்த தலைமுறைகள் எல்லாம் பின்வாங்கி அவர்கள் புறஜாதிகளின் தெய்வத்தை கொண்டு வந்து இஸ்ரவேலின் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள்ளேயே கொண்டு போய் வைத்து கர்த்தரை வருத்தப்படுத்தினார்கள். கர்த்தர் ஊழியக்காரர்களை எழுப்பி அவர்களை பல தடவை எச்சரித்த போதும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகையினால் கர்த்தர் நேபுகாத்நேச்சாரின் கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதற்கு பின்பு அவர்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். எகிப்தின் சிறையிருப்பு அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் தேவனை அறியாத காலத்தில், இன்றைக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு காலத்தில் நீங்களும் நானும் விக்கிரக ஆராதனைக்குள் இருந்தபோது அது எகிப்தின் சிறையிருப்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளே விடுதலையாக சுயாதீனமாக நாம் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் பாவம் செய்து நீ பாவத்துக்கு உன்னை விற்று போட்டால், பாவத்திற்கு அடிமையானால் கர்த்தர் மறுபடியும் பாபிலோன் சிறையிருப்புக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறையிருப்பில் இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, ஆண்டோடைய விருப்பம் அல்ல மகனே. உன்னை சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அது எந்த சிறையிருப்பு ஆனாலும் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கை அல்ல, சிறையிருப்பு உலகத்தாருடைய வாழ்க்கை. நீங்களும் நானும் விடுதலை பெற்ற பெண்மான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 32 36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் வேகமாய் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, இல்லாவிட்டால் சிறையிருப்பில் இருக்கும்போது பிசாசானவன் அவர்களை கொடுமையாய் பிசாசு வேலை வாங்குகிறான். உபத்திரமும் கொடுமைகளும் இருக்கிறது. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் தயவாய் வாசிக்கும்படி கேட்கிறேன். புலம்பல் 1:3. யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் போதும். நல்லா கவனிங்க. இவர்கள் பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களை பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சிறைப்பட்டு போனது எதற்காக என்று சொல்லுகிறது. யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். பிசாசு எதற்காக சிறைப்படுத்தி கொண்டு போகிறான்? நல்லா கவனிங்க. எதற்காக சிறைப்படுத்தி கொண்டு போகிறான்? உபத்திரவப்படவும் கொடுமையான வேலை செய்யவும். ஆமென். உபத்திரவப்படவும் கொடுமையான, கையில் அந்த பெண்ணை வாங்கிருமா, உபத்திரவப்படவும் கொடுமையான வேலை செய்யவும் என்ன செய்தானா? சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். தேவ பிள்ளையே, மறுபடியும் கவனிங்க. நீ சிறையிருப்பில் இருப்பாயானால் இந்த 2 காரியம் நடக்கும். நல்லா கவனிங்க. சிறையிருப்பில் இருந்தால் இந்த 2 காரியம் நடக்கும். இது யாருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. நான் எகிப்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லல. ரட்சிக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்த பிள்ளைகள். சில பிள்ளைகள் இன்னும் நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், அடிமைத்தனத்துக்குள் சிக்குண்டு போகிறாய். நீ அதிலிருந்து வெளியே வரணும். நீ சிறைப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. அந்த சிறைப்பட்ட வாழ்க்கையில் இருப்பாயானால் ஒன்று கொடுமை, இன்னொன்று கொடுமையான வேலை. உபத்திரவம் 2 கொடுமையான வேலை. இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகள் எகிப்தில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் புரட்டி பாருங்கள், கொஞ்சம் பின்னிட்டு பாருங்க. இஸ்ரவேல் மக்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். காரணம், அடிமைகள். அவர்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. 400 ஆண்டுகள் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். நான் சொல்லுகிறேன், நீ விடுதலை பெற்று விட்டாயா? கர்த்தராகிய இயேசு நீ விடுதலை ஆக்கினாரா? கொடுமையான வேலை நமக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. கொடுமையான வேலை நமக்கு இல்லை. நல்லா கவனிக்கணும். வேலை செய்யாத இருக்கிறவன் சாப்பிடாத இருக்க கடவன். நீ வேலை செய்யணும். ஆனா கொடுமையான வேலை நமக்கு கிடையாது. நீ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீ உண்மையான ரட்சிப்புக்குள் இருப்பாயானால் கொடுமையான வேலை நமக்கு இல்லை. ஆண்டவர் நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். அந்த வேலை உனக்கு கொடுமையாயிராது. இந்த சரீரத்தில் உயிர் வாழ்கிறதற்கு ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டும், அவ்வளவுதான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொடுமையான வேலை என்பது உனக்கு இல்லை என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆணித்தரமாய் சொல்லுவேன். நீ ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருப்பாயானால் ஒரு வேலை செய்ய வேண்டியது அவசியம். அந்த வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உனக்கு அதனாலே ஐஸ்வர்யம் வரும். கொடுமையான வேலை உங்களுக்கு இல்லை. சத்தமாமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுகிற வார்த்தை நீ விசுவாசிப்பாயானால் நான் சொல்கிறேன், பிள்ளையே, கொடுமையான வேலை உனக்கு இல்லை. இரவும் வேலை, இரவும் வேலை, பகலும் வேலை, சோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை வேலை, சோத்திரம், இன்னும் அதிகமான வேலை, ஒரு கொடுமை. நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள், யாத்திராமத்தின் புத்தகத்தில் பிசாசு சொல்லுகிறார், நீ தேவனை ஆராதிக்க போக வேண்டும் என்கிறாய். ஆகையினால் முன்பை விட அதிகமான வேலைகளை இவன் மேல் சுமத்துங்கள். நான் சொல்கிறேன், வேலை 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 வேலை. நீ வேலையில் செய்ய நீயா விரும்பல. நான் மறுபடியும் சொல்றேன், நீ விரும்பல. வேலை வேலை வேலை, காலையிலும் வேலை, மாலையிலும் வேலை, சனிக்கிழமை வேலை, ஸ்தோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை வேலை, ஆராதனை இல்லை, உபவாச கூட்டம் இல்லை. ஒரு சத்தியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், சிறைப்பட்டு இருக்கிறாய். சத்துருவானவன் கொடுமையான வேலை உன் மேல சுமத்தி இருக்கிறான். அதனால் அவன் என்ன செய்யணும்? சோர்ந்து போகட்டும். அந்த வேலையினால் அவர்கள் சோர்ந்து போகட்டும். அதனால் அவர்கள் தேவனை ஆராதிக்க மாட்டார்கள். நான் கற்பனையா சொல்றேன் நினைக்காதீங்க, வேதவசன ஆதாரத்தை காமிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுவோம். யாத்திராமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யாத்திராமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். 8. அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். நல்ல கவனிங்க, அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்களுக்கு தேவனுக்கு பலியிடுகிறோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஆமென். பிசாசு சொல்ற காரியம் என்ன? அவன் சும்மா இருக்கிறான், அவன் வேலை இல்லாமல் இருக்கிறான். வேலை இல்லாமல் இருக்கிறான்னா 6 நாள் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. வேலை செய்ய வேண்டிய நேரம் வேலைக்கு போகிறான். நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் நமக்கு 8 மணி நேரம் தான் வேலை தந்திருக்கிறதா, அதை மட்டும் செய்யுங்க. அல்லேலூயாவா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருவார். அதிக வேலை உன் மேல சுமத்தி கொள்ளாதே. வேலை வேலை வேலை, ஊழியம் செய்ய முடியாத வேலை. நான் சொல்லுகிறேன், நீ சும்மா இருந்தால் வேலை இல்லாம ஊழியம் செய்ய போற, ஆத்துமாதாயம் பண்ணுகிற, கர்த்தரை ஆராதிக்க போகிற, உபவாச கூட்டத்தில் போய் ஆண்டவர்கள் தேசத்தை ரட்சியும் என்று தேவ சமூகத்தில் போராடி ஜோம் என்ற போய் ஆண்டுடைய சமூகத்தில் பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம் என்று ஜெபம் பண்ணுகிற காரணம் என்ன? நீ ஃப்ரீயா இருக்கிற, விடுதலையா இருக்கிற. போட அவன் மேல வேலையை. விளங்குதா உங்களுக்கு? அவன் மேல முன்பை விட அதிகமான வேலையை சுமத்துங்கள். அதனால் அவன் என்ன செய்யட்டும்? ஸ்தோத்திரம். இன்னும் கவனிங்களேன், முன்பை விட அதிகமான வேலையை அவர்கள் மேல் சுமத்துங்கள். அந்த வசனம் சொல்லுங்க, எத்தனை வசனம்? என்னமா? 9. அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். இது எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறவைகள் பலிபீடம், ஆண்டவர் பேசுகிற இடம், கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிக வேலைகளை சுமத்துங்கள். அதனால் அவர்கள் கஷ்டப்படட்டும். அல்லேலூயாவா. நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் கடின உழைப்பாளி, 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் பார்க்கிறேன், சோத்திரம். அதனால மனைவியிட்ட சொல்லுவீங்க, என்னால ஜெபம் பண்ண முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னால பைபிள் வாசிக்க முடியாது, என்னால ஆராதிக்க முடியாது, உபவாச கூட்டத்துக்கு வர முடியாது, நான் ரொம்ப வேலை செய்கிறேன். நோ, தேவ பிள்ளை, அது நீ செய்கிற வேலை அல்ல, கர்த்தரால் அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனை ஆராதிப்பதும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வதுமே கர்த்தருடைய சித்தம். நீ உயிர் வாழுகிறதற்கு ஒரு வேலையை ஆண்டவர் உனக்கு தருகிறார். அந்த வேலை செய்ய பலனும் தருகிறார். அந்த வேலையை அவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். நீ கடன் இல்லாமல் கொடுக்கிறவனை வாழவும் செய்கிறார்.
ஆனால் நீ அதிக வேலை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது தேவனால் கொடுக்கப்படுகிற வேலை அல்ல, சத்துருவானவன் உன்மேல் சுமத்துகிற பாரம், உன்னை அடிமைப்படுத்துகிற பாரம். அல்லேலூயா. நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், அந்த மனிதர்கள் மேல் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்ட. எது வீண் வார்த்தை? மோசேயின் மூலமாய் சொன்னது வீண் வார்த்தை என்று பார்வோன் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், தேவ மனிதன் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தை வீண் வார்த்தை, அதற்கு செவி கொடுக்க விடாதே என்று சொல்லுகிறவன் பிசாசு. ஏன்? அவன் நம்மை சிறைப்படுத்தி வைக்க நினைக்கிறான். அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் என்ன செய்யட்டும்? கஷ்டப்படட்டும். ஃப்ரீயா இருக்கிறதுனால, சுகமா இருக்கிறதுனால, ஆரோக்கியம் இருக்கிறதுனால கூட்டங்களுக்கு போகணும்னு சொல்றான், ஆராதனைக்கு போக வேண்டும் என்கிறான், போய் ஜெபிக்கணும்னு விரும்புறான். அது எல்லாம் எனக்கு விரோதமானது. ஆகையினாலே அவனுக்கு முன்பை விட அதிகமான வேலையை சுமத்துங்கள், கஷ்டப்படட்டும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அதிக வேலை செய்யும் போது என்ன வரும்? இயல்பாகவே சரீரத்தில் டயர்ட்னஸ் வந்துடும், சோர்வு வந்துடும். இது யார் கொடுக்கிறது? நீ நினைக்கிற டபுள் வேலை ட்ரிபிள் வேலை செய்கிறதுனால என் குடும்பத்தை நான் காத்து விடுவேன், நடத்தி விடுவேன். நோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அல்லேலூயா. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? மனிதன் எத்தனாவது நாள் உண்டாக்கப்பட்டான்? 6வது நாள். ஓய்வு நாள் என்றைக்கு? மறுநாளே ஓய்வு. ஆமென் சொல்லுங்க. மனிதனை கர்த்தர் 6வது நாள் உண்டாக்கினார், மறுநாளே ஓய்வு நாள். ஆமென். கர்த்தர் மனிதன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் மேல அதிக பாரத்தை சுமத்துவது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், நீ ஃப்ரீயா இருக்கணும். ஆனா நீ உயிர் வாழ்கிறதற்கு ஒரு வேலை செய்யணும். அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். முதலிடம் தேவனுக்கு கொடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். தேவனை தேடாத ஒரு வேலை எனக்கு வேண்டாம். நான் பாம்பேயில் மில்லில் வேலை செய்யும் போது 100கணக்கான மில் மாறி இருப்பேன். ஏனென்றால் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் எனக்கு லீவு இல்லைன்னு சொன்னா அடுத்த கம்பெனி, அவ்வளவுதான், ஸ்தோத்திரம், பார்க்கவே மாட்டேன். இப்படி 100கணக்கான மில் மாறி இருப்பேன். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையை, என் தேவனை ஆராதிக்கவும் ஊழியம் செய்யவும் எனக்கு இடையூறா எந்த வேலையும் வேண்டாம் எனக்கு. ஆமென். வேலை கத்த தருவார். நீ செய்கிற வேலையில் ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். நீ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குற, நீ 3 வேலை பார்த்து 1500 ரூபாய் வாங்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு செய்தியை கேட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி கேட்டேன். அவருடைய தகப்பனார் ஸ்தோத்திரம் கடினமாக உழைக்கிற ஒரு மனுஷன், கடினமாய் உழைக்கிற ஒருவர் பல லட்சங்கள் நிலத்தை வாங்கினார், வீட்டை கட்டினார், பணம் சேர்த்து வைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் கடினமாய் வேலை பார்த்தது நிமித்தம், தண்ணியே குடிக்காம வேலை பார்ப்பாராம், வேலை பார்த்தது நிமித்தம் 2 கிட்னியும் ஃபெயிலியர். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆச்சு. அந்த கிட்னியை எப்படியாவது, ஏன்னா அப்பா மேல அவ்வளவு பாசம், ஏன்னா அவர் கடினமாக உழைக்கிறவர். சொத்துக்கள் எல்லாம் வித்து பார்க்க ஆரம்பித்தார்கள். சொத்து காலியாச்சு, வீட்டை விட்டார்கள், வீடு காலியாச்சு, எல்லா பணமும் காலியாச்சு, பணம் பொருள் எல்லாம் காலி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் அவர் சாகும்போது 40 லட்சம் ரூபாய் கடனோடு மரித்து போனார். நான் கேட்டபோது மனசுல அவ்வளோ ஒரு வலி. என்ன லாபம் இந்த மனிதனால், அந்த குடும்பத்துக்கு என்ன லாபம்? அல்லேலூயாவா. புரியல உனக்கு நான் சொல்றது. சில ஆட்கள் நினைக்கிறேன் நம்ம ரொம்ப சேர்த்து வச்சுட்டு போகிறோம். நோ, நீ 1 கோடி ரூபாய் சேர்க்கிறதுல 1000 ரூபாய் நீ சேர்த்து வை. உன் பிள்ளைகளுக்கு நீ சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து கர்த்தர். அல்லேலூயா. அவரே அழியாத சுதந்திரம். அவரை பிள்ளைகளுக்கு அவரை சொத்தாக நீ சேர்த்து வை. உன் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்து, உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்து அவர்களுக்கு அவரை சொத்தாக கொடு. நீ ஒன்னும் சேர்த்து வைக்க வேண்டாம். அவர்கள் தேவனுடைய கிருபையினால கோடி கோடியாய் அவர்கள் சம்பாதிப்பாங்க. அல்லேலூயாவா. உன் பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போகாத. ஆமென். உன் பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போகாத. உன் பிள்ளைகளுக்கு தலையில பாரத்தை சுமத்திட்டு போகாத. அது ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்கிற வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது 1000 ஆயிரமாய் பெருக செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசங்களை அவன் சாப்பிடுவான், மனைவி சாப்பிடுவாள், பிள்ளைகள் சாப்பிடுவார்கள். உன் தலைமுறை தலைமுறையாய் அடுத்த சந்ததிகளை நீ காண்பாய். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகளே, சிறைப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், சிறைப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், சிறையிருப்பு நமக்கு வேண்டாம். நான் சொல்லுகிறேன், நீ விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்கணும், நீ விடுதலையாய் கர்த்தரை சேவிக்கணும். நீ விடுதலை பெற்ற பெண்மான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினார். உன்னை விடுதலை ஆக்குவதற்காகவே பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு காலத்தில் எகிப்தின் சிறையிருப்பில் இருந்தோம். கர்த்தர் தம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். நீ மறுபடியும் பாவம் செய்வாயானால் நீ பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கக்கூடும். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. அதிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இந்த சிறையிருப்பின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பிசாசானவன் சொல்லு கொடுமையாய் வேலைப்படுத்துகிறான், உபத்திரவப்படுத்துகிறான். பாருங்க, சோத்திரம். அது மாத்திரம் அல்ல, மறுபடியும் இங்க வாசிங்கன்னா அவர்கள் எதிர்கால சந்ததிகளை எல்லாம் என்ன செய்தார்களாம்? இழந்தார்கள். ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில் போட்டு கொலை செய்ய சொன்னான். எதிர்கால சந்ததியை இல்லாம ஆக்கினான். சிறையிருப்பு எதிர்கால சந்ததியை அழித்து போடுவான். நான் சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியே, உன் தலைமுறை தலைமுறையாய் உன் சந்ததி கர்த்தரை சேவிக்கும். உன் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கும். அது தேவனுடைய சந்ததி எனப்படும். ஒன்று அவன் சிறையில் கொண்டு போய், ஒன்று உபத்திரவப்படுத்துகிறான், ரெண்டு கொடுமையாய் வேலை வாங்குகிறான், மூன்று அடுத்த சந்ததிகள் இல்லாமல் ஆக்குகிறான், நான்கு கண்களை பிடுங்குறான். நீங்க நல்லா வாசித்து பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 25:7 வாசிங்க. நம்ம ஜோம் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் நான் இன்னும் அதை விளக்க தொடருகிறேன். சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை எத்தனை சிறையிலிருந்து மாற்றுகிறார் என்பதை நான் அடுத்த வாரம் தொடருகிறேன். இந்த வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. சிதேக்கியாவின் குமாரரை, ஹலோ, இந்த சிதேக்கியாவின் குமாரன் யார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதே, நான் உனக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன், அது என்னாலும் தாவீதிற்கு சிங்காசனத்தில் உட்கார்கிற புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று வாக்கு பண்ணின தாவீதின் சந்ததியில் வந்த சிதேக்கியா, அவனுடைய குமாரர் அடுத்த தலைமுறை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போனான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை கட்டுவேன். காலையில எழும்பி, தயவாய் சொல்றேன், காலையில் எழும்பி அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திரு. ஆமென். பிள்ளைகளை காலையில ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் குழந்தையா இருக்கிற காலத்திலேயே, பால் குடிக்கிற காலத்திலேயே அவர்களை ஜெபத்தில் பழக்குங்க. வயிற்றில் இருக்கும் போதே பழக்க முடியுமானால் ஏன் பால் கொடுக்கும் போது பழக்க முடியாது? ஆமென் சொல்லுங்க. வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே பழக்க முடியுங்கிறாங்க. அவர்கள் யாரா வரணும்? கலெக்டரா வரணுமா? ஒரு விஞ்ஞானியா வரணுமா? வயிற்றில் இருக்கும் போதே அதையே நீங்கள் சொல்லுங்க, அதையே சொல்லுங்க, அந்த பிள்ளைக்கு கேட்குங்கிறாங்க. அப்ப நான் சொல்றேன், நீங்க பிறந்த பிள்ளைங்களை ஏன் நீங்க வளர்க்க முடியாது? அல்லேலூயா. இவ்வளவுதான் இருக்கிற காலத்திலேயே அந்த பிள்ளைகளை நீ சொல்லி என் பக்கத்தில் உட்காரு என்று வளர்க்க முடியாவிட்டால் இவ்வளவு வரும்போது நீ எப்படி வளர்ப்ப? அல்லேலூயா. நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். இவ்வளோ இருக்கிற காலத்திலேயே எனக்கு அடங்க மாட்டேங்குது பாஸ்டர், கேட்க மாட்டேங்குது பாஸ்டர். அது எப்படி கேட்காது? அல்லேலூயா. அது எப்படி கீழ்ப்படியாது? நீ சரியான தாயாக இருந்தா, சரியான தகப்பனாக இருந்தா உன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு போதகராக இருக்க வேண்டியவர், ஒரு சபைக்கு பாஸ்டராக இருக்க வேண்டியவர் குடும்பம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? நான் ஒருவேளை திருமணம் ஆகாதவனாய் பிள்ளைகள் இல்லாதவனாய் இருந்தால் நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் உங்களுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியாது, பிள்ளைகளை பெற்று பாருங்க பாஸ்டர் அப்பன் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிதான் உங்க எல்லாரை விட எனக்கு அதிகமான பிள்ளைகளை தந்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வயசுல எனக்கு கேட்க மாட்டேங்க நீ சொன்னீன்னா நாளைக்கு இவ்வளவு வயசுல எப்படி கேட்கும்? ஆமென். அல்லேலூயாவா. ஆகையினால் உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க பிரயாசப்படுங்க. ஸ்தோத்திரம். தன் கண்களுக்கு முன்பாக அவன் பிள்ளைகளை வெட்டினான். என்ன கொடுமை! எவ்வளவு அன்பா வளர்த்திருப்பாங்க. எதிர்கால தரிசனம். சிதேக்கியாவே, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரக ஆராதனை செய்தது நிமித்தமாய், எரேமியா தீர்க்கதரிசி வார்த்தையை புறம்பே தள்ளினது நிமித்தமாய் உன் பிள்ளைகள் உன் கண்களுக்கு முன்பாக வெட்டப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி, தரிசனம் முடிஞ்சது, இனி உனக்கு எந்த எதிர்கால தரிசனம் கிடையாது. சபையை பற்றிய தரிசனம் இல்லை, ஊழியத்தை பற்றிய தரிசனம் இல்லை, ஜெபத்தை பற்றிய தரிசனம் இல்லை, பரலோகத்தை பற்றிய தரிசனமும் இல்லை. சத்துரு செய்கிற வேலை கண்களை குருடாக்குவான். நியாயாதிபதி புத்தகத்தில் நான் சொன்னேனே, நீங்க அங்க வாசிங்கன்னா, அங்கே தெலிலாள் மடியில சிம்சோனை படுக்க வைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன், இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன், பாவத்தின் நிமித்தமாய், விபச்சாரத்தின் பாவத்தின் நிமித்தமாய் தெலிலாள் மடியிலே படுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சினிமாவின் மடியிலே படுக்காதே, நாடகத்தின் மடியிலே படுக்காதே, விபச்சாரத்தின் மடியிலே படுக்காதே, மொபைல்ல இருக்கிற பாவத்தின் அந்த காட்சியில படுக்காதே. நான் சொல்ல, உலகத்தின் மடியிலே படுப்பாயானால் ஒரு நாள் இந்த தெலிலாள் அவன் தலையில் இருக்கிற எல்லா சடைகளையும் மொத்தமாய் வழித்தெடுத்தாள், பிரதிஷ்டையை மொத்தமாய் வழித்தெடுத்தாள், அபிஷேகம் அவனை விட்டு நீங்கினது, பலன் அவனை விட்டு நீங்கினது. தேவ பிள்ளையே, ஊழியம் செய்கிறவர்களே, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் மடியிலே படுக்காதே. அல்லேலூயா. உலகம் உனக்கு சதம் அல்ல. ஒருவேளை தெலிலாள் மாதிரி உன்னை சீராட்டும், தெலிலாள் மாதிரி படுக்க வைத்து உன்னை தாளாட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னை நித்திரை பண்ண வைக்கும், நித்திரை மயக்கம் பண்ண வைக்கும். ஆனால் உன் தலையில் இருக்கிற அபிஷேகத்தை எடுப்பதற்கு உன்னையும் அறியாமல் அவள் சத்துருக்களை கொண்டு வழித்து போடுவாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வழித்து போடுவாள். அதற்கு பின்பு என்ன நடந்தது? அவள் சொல்லுகிறாள், பெலிஸ்தர்களை பார்த்து சொல்லுகிறாள், பெலிஸ்தர்களே, இதோ அவனை நான் மொட்டையடித்து விட்டேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டேன், அவனை விலங்கிட வாருங்கள் என்று கூப்பிட்டாள். ஒளித்திருக்கிறவர்கள் ஓடி வந்தார்கள். ஸ்தோத்திரம். சிம்சோனை பார்த்து சொல்லுகிறாள், சிம்சோனே, பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்து விட்டார்கள். அவன் முன்பை போல எழும்பினான். பெலன் தன்னை விட்டு போனதை அவன் அறியாமல் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டதை அறியாமல் இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்தர்கள் அவனை பிடித்தார்கள். 2 விலங்கு அவனுடைய கைகளுக்கு வெண்கல விலங்கிட்டார்கள், கண்களை பிடுங்கினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி எதிரியை உன்னால் பார்க்க முடியாது. இந்த கண்களால் தானே பெலிஸ்தர்களை அடையாளம் கண்டுபிடித்தாய், இந்த கண்களால் தானே பெலிஸ்தரை நீ கொன்று போட்டாய். இனி உன்னால் பெலிஸ்தரையும் பார்க்க முடியாது, பெலிஸ்தர்களை கொல்லுகிற ஆயுதத்தையும் பார்க்க முடியாது. 1000 பெலிஸ்தர்கள் கூடின போது கையில ஒரு ஆயுதமும் இல்லை. அங்கே ஒரு பச்சை தாடை எலும்பு, கழுதையின் தாடை எலும்பு இருந்தது, அதை கண்டான். ஆமென். கண்கள் இருந்ததுனால தான் ஆயுதத்தை கண்டாய். பிடுங்கு கண்களை என்று கண்களை பிடுங்கினான். இனி ஆயுதங்களையும் பார்க்க முடியாது, வேதத்தையும் பார்க்க முடியாது, ரகசியங்களை பார்க்க முடியாது, தரிசனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை கொண்டு போய் மாவரைக்கும்படி சிறையிலே அடைத்தார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரோ சிறையிருப்பில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் வந்தார். ஆமென். முதல் சிறையிருப்பு பாபிலோனின் சிறையிருப்பு. அது விக்கிரக ஆராதனை காலத்தில் நீ ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும்
தேனும் ஓடுகிற கானான் தேசம் தான் சபை. இதற்குள் வந்த பிறகும் நீ பாவம் செய்வாயானால், இன்னும் நீ மதுபானத்தை விடல, போதை பழக்கத்தை விடல, இன்னும் நீ அந்த புகையிலை பழக்கத்தை விடல, சிகரெட்டு பழக்கத்தை விடல, சினிமாவை விடல, ஆபாசங்களை விடல என்றால் நீ உட்கார்ந்திருக்கிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானானாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் பாபிலோன் ராஜாவை வரவிட்டதை போல உன்மேல் கொடிய காலங்கள் வரும். நீ சிறையிருப்புக்குள் போக வேண்டியது இருக்கும். இன்றைக்கு நான் அன்பாய் சொல்லுகிறேன், நீ இதை விட்டுவிடு. அடுத்த வாரத்தில் இயேசு எத்தனை சிறையிருப்பிலிருந்து மக்களை விடுவித்தார் என்பதை நான் அடுத்த வாரம் உனக்கு நான் சொல்லுகிறேன். என் அன்பு மகனே மகளே, தயவாய் உனக்கு கேட்கிறேன், பாவத்தை விட்டுவிடு. ஆமென் சொல்லுங்க. அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கின தேவன். விடுதலையில் வாழ்வோமாக, விடுதலையோடு வாழ்வோமாக. அதனால தான் சொல்லுகிறேன், நீ ஆராதனைக்கு வரும்போது விடுதலையோடு கர்த்தரை பாடு. நீ விடுதலையோடு கர்த்தரை ஆராதி. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது விடுதலையோடு கூட கேளு. உபவாச கூட்டத்தில் விடுதலையாய் ஜெபம் பண்ணு, விடுதலையாய் ஊழியம் செய். கர்த்தர் சொல்லி, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் உன்னை சிறையிருப்பில் இருந்து உன்னை விடுதலை செய்கிற கர்த்தர். எழும்பி நிற்கலாம். எல்லா பிள்ளைகளும் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் கொண்டு வந்து அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய பிள்ளையை ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சிறையிருப்புக்கு காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரத்தில் சிறையிருப்பிலிருந்து இயேசு எப்படி நம்மை விடுவித்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்பின் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். முதலாவது எகிப்தின் சிறையிருப்பு, 2 பாபிலோனின் சிறையிருப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். என் அன்பு மகனே மகளே, ஆனால் நீ சிறைப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது என்று நான் உன்னை தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய சிறையிருப்பு, அவன் உபத்திரவப்படுத்துவான், கொடுமையாய் வேலை வாங்குவான். ஸ்தோத்திரம். அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ கொடுமையாய் வேலை செய்ய வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தம் அல்ல. நீ வேலையின் மேல் உன் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு கர்த்தர் மேலே, உன்னுடைய வசனத்தின் மேலே உன் நம்பிக்கை நீ வைத்துப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வரியத்தை தரும். அதுவே உனக்கு நன்மைகளை கொண்டு வரும். மகனே மகளே, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் கொடுமையாய் வேலை செய்யக்கூடாது, அது உங்கள் சித்தம் அல்லப்பா. ஆண்டவரே, அந்த நுகத்தடியை என் கழுத்தில் இருந்து நீர் என்றைக்கு உடைத்து போட்டு இருக்கிறீர். எனக்காக யாவையும் செய்து முடித்து இருக்கிறீர். ஆண்டவரே, நான் விடுதலையாக இருக்க வேண்டும், நான் விடுதலையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதற்கும் ஊழியத்திற்கும் பிறருக்கும் கொடுக்கத்தக்கதாக நான் கையிட்டு ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. மனுஷருக்கும் அடிமைகள் ஆகாதிருங்கள், வேலைக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள், உலக காரியங்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், இரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி எல்லா பிள்ளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் எதற்கும் அடிமை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் ஜெபிக்க போகாதபடி நான் அடிமைப்பட்டவன் அல்ல. வேதம் வாசிக்கிற நேரத்தில் நான் வேதம் வாசிக்காதபடி அடிமைப்பட்டவன் அல்ல. ஆராதனை நேரத்தில் ஆராதனைக்கு போகாதபடி நான் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். பவுல் முழக்கமிடுகிறார், வெற்றி முழக்கமிடுகிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்னை எதுவும் சிறைப்படுத்த முடியாது. நான் கர்த்தருக்குள் விடுதலையாய் இருக்கிறேன். பரலோக தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிய, விடுதலையோடு வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. குடும்பம் முழுவதும் விடுதலையாக இருக்கட்டும், பிள்ளைகள் விடுதலையாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். பரலோக தேவனே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய விடுதலையின் வருஷத்தை கொண்டாடட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம்.
தொடர்ந்து அவர்களை நடத்தும். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். ஒருவராவது கொடுமையான வேலைக்கு அடிமையாயிராதபடி அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பார்களாக. செலுத்தப்பட காணிக்கை நீர் ஆசீர்வதித்து அதை 100 பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். மாலை நடக்கிற பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதித்து தாரும். அநேகம் பிள்ளைகள் விருப்பத்தோடு வசனத்தை கேட்பதற்கு கொண்டு வாரும். எல்லா மகிமையும் துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.